பார்வோன் எப்படி வந்தான் சொல்லுங்க? பார்வோன் சேனை எதுல வந்தாங்க? ரதத்துல. இஸ்ரவேலர்கள் முந்தி எப்படி உள்ள வந்தாங்க தெரியுமா? அதே ரதத்துல. 400 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேலரை கொண்டு போறதுக்கு என்ன வந்துச்சு? மீண்டும் பழைய ஆஃபர். அன்னைக்கு அடுத்த நிலையில் இருக்கிற அதிகாரிகள் அனுப்பப்பட்டாங்க. இன்னைக்கு பார்வோனை இறங்கி வாரான். ரட்சிக்கப்பட்டவனுக்கு உலகம் வைக்கிற ஆஃபர் ஜாஸ்தி, டெம்ப்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏங்கிரு ஏங்கிரு, விட்டுறாதீங்க பாடி, ஏங்கிரு. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே, முன்னாடி செங்கடல் இருக்கிறது, ஒரு புதிய டோர் இருக்கிறது, ஒரு சுக வாழ்வு இருக்கிறது, ஒரு புதிய லைஃப் இருக்கிறது, ஒரு புதிய லைஃப் இருக்கு, ஒரு புதிய லைஃப் இருக்கு. ஆவியானவர் இதுல இருந்து சிலதை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். சிலர் லைஃப் முன்னாடி ஒரு நியூ வே வச்சிருக்கிறார். ஓபன் பண்ற சீசன்ல வந்திருக்கிற உனக்கு ப்ரொடெக்ஷன் தேவை, உனக்கு பாதுகாப்பு தேவை. நீ விட்டுட்டேன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு சிலரோட தீர்க்க தரிசனமா பேசுற, இந்த சீசனை விட்டுறாத, இந்த சீசனை விட்டுறாத. யாருக்கோ இழப்பல்ல. இந்த யுத்த புருஷர் ஒவ்வொரு நாள் நடக்க நடக்க அவங்க என்ன நம்பி நடந்துட்டு இருப்பாங்கன்னு தெரியுமா? கானானுக்குள்ள போக போறோம். ஆனா இல்ல, ஏமாத்தம். ஏன்? அவன் எகிப்தோடு சேர்ந்துட்டான். இருதயத்துல நினைவுல காலேப் எதை நம்பி நடந்துட்டு இருக்கான் தெரியுமா? கானானுக்குள்ள போவோம். மற்றவங்க எதை நம்பி தான் நடந்துட்டு இருக்காங்க? கானான். ஒரு கூட்டத்துக்கு பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றங்கிற லிஸ்ட்ல வரக்கூடாதுன்னு தான் கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார்.